சக்கரராணி. அத்தியாயம் 14. காஞ்சி கோட்டையிலிருந்து பயணப்பட்டது முதல் வழிநெடுக ஏற்பட்ட அனுபவங்களை இளவரசன் ஒவ்வொன்றாக எடுத்து உரைத்து கொண்டிருந்தான் பெரிய மல்லரிடம். வனப்பகுதி பயண மாளிகையின் தோட்டப்பகுதியில் தாக்க முனைந்த சாளுக்கிய ஒற்றர்களையும் கூலி படையினரையும் பற்றி கூறினான். சாலையோர பாழ் மண்டபத்தில் இளைப்பாறிய போது மண்டபத்தின் பின்புறமாக உள்ளே நுழைந்து உளவு பார்த்து புறவைகளில் பாய்ந்து ஓடியவர்கள் பற்றியும் எடுத்துரைத்தான். கிருஷ்ணை ஆற்றங்கரை பயண மாளிகையில் தன்னை கடத்த முயன்ற வத்சர ராஜ்யத்தின் தாராவர்ஷனின் மல்லர்களை பற்றியும் அங்கு நடந்தவை பற்றியும் விவரமாக கூறினான். கிளியூர் இளவரசியின் கூடாரத்தில் நடந்த போர் பற்றியும் அங்கு மேலை சாளுக்கியரிடம் 5 புறவிகளை பறிமுதல் செய்து கொண்டு வந்திருப்பதையும் ஆதியோடு அந்தமாக விளக்கினான். அவர்கள் உரையாடல் முடித்தபோது இரவு நடுஜாமத்தை நெருங்கிவிட்டிருந்தது. பெரிய மல்லரின் அறையை விட்டு இளவரசனும் பெரிய மல்லரும் கிளம்பினார்கள். இளங்கோவை பயிற்சி திடலுக்கு அழைத்து வர ஒரு பணியாளன் சென்றான். அடுத்த அரை நாழிகையில் அந்த பெரும் திடலின் ஒரு புறத்தில் இருந்த வாழ் பயிற்சி திடலை சுற்றி 100க்கும் மேற்பட்ட குருகுல இளைஞர்கள் குழுமியிருக்க ஒரே கலகலப்பாக இருந்தது அந்த இடம். பௌர்ணமி நிலவின் பூரண ஒளியில் அந்த நடு இரவே பகல் போல தெரிந்தது. நில ஒளி போதாதென்று பல பந்தங்களையும் பயிற்சி வெளியை சுற்றிலும் நடப்பட்ட கம்பங்களில் கட்டியிருந்தார்கள். பயிற்சி வெளியில் பரப்பப்பட்டிருந்த வெண் மணலில் கிடந்த சிறு சிறு கூழாங்கற்களின் மேல் பந்தங்களிலிருந்து பரவிய ஒளி பாய்ந்து வைரக்கற்கள் போல பளிரிட்டன. பயிற்சி வெளிக்கு இளங்கோ அழைத்து வரப்பட்ட போது அங்கு காணப்பட்ட கலகலப்பையும் ஏற்பாடுகளையும் கண்டதும் பெரும் வியப்பை உணர்ந்தான். சில நிமிடங்களில் அங்கு இளவரசனும் பூரண வட்டுடை தரித்த பெரிய மல்லரும் வந்தனர். பெரிய மல்லரை கண்டதும் இதுவரை நகைப்பும் கூச்சலுமாக இருந்த அந்த இடம் அமைதியாக மாறியது. சில நிமிடங்களே தான் கண்டிருந்த பெரியவரை ஆராய்வதைப் போல பார்வையால் அளந்தான் இளங்கோ. பஞ்சு நிற தலையும் அதே நிறத்தில் முறுக்கி விடப்பட்ட பெரும் மீசையும் நடு மார்பு வரை தொங்கி நீண்ட அடர்ந்த தாடியுமாக திறந்த மார்பும் அறையில் இறுக்கி கட்டிய ஆடையும் அதன் மீது கச்சையும் கச்சையில் நீண்ட பெரும் வாளுரையும் அணிந்த நிலையில் மெய்யாகவே தேர்ந்த மல்லருக்குரிய உடல் வாகுடன் அகவைக்கு பொருத்தமில்லாத இளமை முறுக்குடன் தெரிந்தார். தலை நரைத்திருந்தாலும் உடம்பில் எங்கும் சுருக்கமின்றி சிறிய இடையும் அகன்ற பரந்த மார்பும் திரண்ட தோள்களும் திடமான கால்களும் கைகளுமாக அவரை கண்டு தெளிந்த இளங்கோ அவரின் கைகளின் கட்டை விரலின் மீது தெரிந்த காய்ப்பு தழும்பையும் அவரின் மார்பிலும் நெற்றியிலும் கைகளில் சில இடங்களிலும் தெரிந்த தழும்புகளையும் கண்டு இவர் ஒரு மாபெரும் வாழ் வீரர் என்றும் நினைத்தான். கழுத்தில் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலை நடு மார்பு வரை தொட்டு தொங்கியது. அவரின் விழிகள் அசாத்திய கூர்மையுடன் ஒளிர்ந்தன. வயிறு இருப்பதாகவே தெரியவில்லை. மொத்தத்தில் அந்த பெரிய மல்லர் கடுமையான உடற்பயிற்சிகளில் சதா சர்வ காலமும் ஈடுபட்டு தேகத்தை வைரம் பாய்ந்த மரம் போல ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த மைதானத்துக்குள் இளவரசனுடன் நுழைந்தது முதல் பல நாழிகைகளாக குடிலில் காத்திருந்த போது விசாரித்து அறிந்தவற்றிலும் இருந்தும் பெரிய மல்லர் பெரும் தகுதிகளும் ஆற்றல்களும் நிரம்பியவர்தான் என்ற முடிவுக்கும் வந்தான் இளங்கோ. ஆனால் தன்னை ஏன் வாழ் அணிந்து வரும்படி பணித்தான் இளவரசன் என்பது மட்டும் இன்னமும் புரியாமல் நின்றிருந்தான். இளவரசனை நெருங்கி கேட்டறியலாம் என்றால் அவன் பெரிய மல்லருடன் வந்தவன் அவர் அருகிலேயே நின்றான். தன் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லையே என்ற தவிப்போடு நின்றிருந்தான் இளங்கோ. பெரிய மல்லரை பார்த்தால் அவர் வட்டுடை தரித்து வாளுரையுடன் வாழ் பயிற்சி திடலின் மையத்திற்கு வந்திருப்பதிலிருந்து இங்கு ஏதோ பயிற்சியோ வீர விளையாட்டோ நடைபெற போகிறது போலும் என்றெல்லாம் இளங்கோவின் சிந்தை எண்ணியது. திடுமென பெரிய மல்லர் ஏதோ பேசத் தொடங்கி ஒரு கையை உயர்த்திவிட்டு பேச ஆரம்பித்தார். என் அருமை சீடர்களே, இப்போது நமது குருகுலத்திற்கு விருந்தினராக வந்திருக்கும் வேங்கி இளவரசரின் மெய்க்காவல் வீரருடன் நான் வாட்போரிடப் போகிறேன். கவனமாக நின்று கூர்மையாக கவனிக்க வேண்டும் நீங்கள். அந்த மெய்க்காவல் வீரர் பெரும் வீரர், இளைஞர் என்றவர் பேசுவதை நிறுத்திவிட்டு இளங்கோ நின்ற திசையை பார்த்தார். வேங்கி இளவரசனின் மெய்க்காவல் வீரருடன் என்ற சொற்களை அவரின் வலிய இதழ்கள் பிரயோகித்த மறுகணம் பிரமிப்பும் அதிர்ச்சியும் அடைந்த இளங்கோ அதிர்ச்சியிலிருந்து மீள பெரும் சிரமப்பட்டான். வேறு சமயமாக இருந்தால் வாட்போர் என்றதும் அவன் இதயம் துள்ளி இருக்கும், கைவாளை நோக்கி தவழ்ந்திருக்கும். அந்த அளவு வாட்போர் என்றால் அவனுக்கு வாழைப்பழம் தின்பதைப் போல இன்பமாக எதிர்கொள்கிறவன்தான். ஆனால் திடுமென வாட்போர் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டதாலும் இணையற்ற உடல் திறனும் போர்க்கலை திறன்களும் மிக நீண்ட அனுபவங்களும் தழும்புகளையும் உடைய ஒரு பெரியவரிடம் அவரின் மாணவர்களின் முன்னால் என சிறிதளவு அவன் மனம் தயங்கியது.
ஆனாலும் அவன் சுயமரியாதை அவன் கால்களை பெரிய மலருக்கு முன்பு நடக்க வைத்தன. விழிகள் மட்டும் இளவரசன் முகத்தையே கூர்ந்து பார்த்தன. இளவரசன் இதழ்கள் புன்னகைத்தன. அது மட்டுமல்ல, அவனின் ஆளுமை மிக்க விழிகளும் கேலியை கொட்டி காட்டி நகைப்பதாக உணர்ந்தான் இளங்கோ. அதே வினாடியில் தான் சோழப்படை வீரன் என்கிற உணர்வும் சுரீரென தைத்தது அவன் இதயத்துள். அதே கணத்தில் தான் தோற்றாலும் கூட ஒரு ஈடு இணையற்ற முதுபெரும் வீரரிடம்தானே என்கிற திடமும் தோன்றியது. ஆனால் தான் கற்றிருக்கிற வித்தைகள் அனைத்தையும் இன்று காட்டிவிட வேண்டும் என்கிற பெரு உறுதியும் அவனுக்குள் மூண்டது. அவனை அறியாமல் அவனிடம் ஒரு உற்சாகம் பற்றி கொண்டது. பெரிய மல்லரை நெருங்கி சில கஜ இடைவெளியில் நின்று தலை தாழ்த்தி வணங்கி நிமிர்ந்தான். நிமிர்ந்தவனின் வலது கை வாளை உருவி பற்றி இருந்தது திடமாக. இளவரசன் நின்ற திசை நோக்கி வாள்நுனியை நீட்டி ஒரு முறை வணங்கியவன் முறைப்படி எதிரே நின்ற மல்லரை நோக்கி வாள்முனையை நீட்டி தலையையும் தாழ்த்தி ஒரு முறை வணங்கினான். நிமிர்ந்தவனது விழிகள் விண்ணை நோக்கிய சில வினாடிகள் அவன் இதயம் தான் வணங்கும் ஈசனையும் மானசீகமாக வணங்கியது. சிறிதும் அச்சமின்றி தன்னை நோக்கி நடந்து வந்த இளங்கோவை பார்த்த குருநாதர் வேங்கை வன மல்லரின் மனம் உள்ளுக்குள் வியந்தது. அவன் நடவடிக்கை அவரை மகிழவும் செய்தது. தன் முன் தலை தாழ்த்தி வணங்கி நிமிர்ந்தவன் கரம் இமைக்கும் நேரத்தில் வாளை பற்றியதும் அவன் வாழ்முனை திரும்பிய பக்கமெல்லாம் விழிகளை சுழல விட்டவரது மனம் ஒரு திருப்தியையும் அடைந்தது. இளவரசனை விட ஓரிரு அகவைகளே அதிகம் இருக்கக்கூடிய இளைஞனான மேய்க்காவல் வீரன் அப்படி ஒன்றும் பயிற்சிகள் பெறாதவன் இல்லை என்பதையும் அவன் விழிகள் விண்ணை நோக்கி உயர்ந்ததையும் கண்ட பிறகு அவனிடம் ஆன்ம பலம் நிறைந்திருக்கிறது என்பதையும் தெளிவாக உணர்ந்து கொண்டார். பல்லாயிரம் பேர்களுக்கு போர்க்கலைகளை கற்பித்திருக்கிற அந்த ஆச்சாரியார். எனவே அவன் மீது ஒரு மதிப்பும் கொண்டார். தனது நீண்ட பெரும் வாளை எடுத்து அவன் முன் நீட்டினார். அவர் முதலில் அசையட்டும் என்று எதிர்பார்த்தவன் போல தனது வலது காலை முன்வைத்து இடது காலை பின்னால் ஊன்றி திடமாக நின்று கொண்ட இளங்கோ தனது வாளை குருநாதரின் வாள் முனைக்கு நேரே நீட்டி பிடித்தவன் வெகு நிதானமாக அவரின் தாக்குதல்களை எதிர்கொள்வது எனவும் திட்டமிட்டான். அவன் வாலிப விழிகள் அவரின் கால்களின் அசைவையும் வாளின் அசைவுகளையுமே தூண்டில்காரனின் விழிகள் போல துல்லியமாக கண்டு கொண்டிருந்தன. எடுத்த எடுப்பிலேயே அந்த இளைய வீரன் பாய்ந்து போரிட முயலாமல் திடமாக நின்று அளவான வேகத்தில் வாளை சுழற்றுவதையும் அவன் விழிகள் வேறு எதையும் காணாமல் தன் கால்களையும் வாளை பற்றியிருக்கும் கரத்தையும் மட்டுமே கூர்ந்து கவனிப்பதையும் தெளிவாக அறிந்து கொண்ட பெரிய மல்லர் இவனுக்கு போர்க்கலை கற்பித்தவன் சாமானியன் அல்லன் என்பதையும் சில நிமிடங்களில் உணர்ந்து கொண்டார். பெரிய மல்லரும் நிதானமாகவே அடி போட்டு முன்னேறி போரிட்டார். அவர் முன்னேறி தாக்கிய போது அவன் முறைப்படி அடி போட்டு பின்வாங்கி தற்காப்பு முறையில் தடுத்து போரிட்டான். அவர் பக்கவாட்டில் நகர்ந்து போரிட்ட போது அதற்கு ஏற்ற வண்ணம் நகர்ந்து தடுத்து வாள் சுழற்றினான் இளங்கோ. தமது ஆசானும் ஒரு புதிய இளைய வீரனும் வாட்போரிடுவதை விழிகளை இமைக்காமலும் ஓசை எழுப்பாமலும் சூழ்ந்து நின்று கவனித்தனர் அந்த குருகுலத்தின் மாணாக்கர்கள். பெரிய மல்லரும் இளங்கோவும் மணல் நிரம்பிய பயிற்சி திடலில் அடி வைக்கிற போதெல்லாம் எழுந்த சரக் சரக் என்ற ஓசைகளும் அவர்களின் வாட்கள் மோதி உராய்ந்த போதெல்லாம் எழுந்த டனார் டனார் கினாங் கினாங் என்ற பலவித உலோக ஒலிகளும் தவிர வேறு எந்த ஓசையும் அற்று கண்டு ரசிக்க சிறந்த காட்சியாக இருந்தது அந்த வாட்போர். அனுபவம் நிறைந்த பெரிய மல்லர் வேண்டுமென்றே பின்வாங்குவதைப் போல பாவனை செய்து பொய்யாக பின்வாங்கி பாய்ந்து தாக்க முயன்ற போதெல்லாம் அவசரம் காட்டி முன்னேறி விடாமல் அவனும் போக்கு காட்டி அசைவதாக பாசாங்கு செய்து நின்ற தடத்திலேயே நின்று வாள் சுழற்றியதை கண்டதும் அவனிடம் வயதுக்கு மீறிய வல்லமை இருப்பதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையோடு போரிட்டார் பெரிய மல்லர். நடு இரவு கழிந்த அந்த நாழிகையில் முழு நிலவின் தந்த நிற ஒளி பாய்ச்சலில் இலுப்பை எண்ணெயில் எரிந்த பந்தங்களின் பகட்டு குறைந்த ஒளியிலும் இருவரின் வாட்களும் மின்னின. தங்களை போன்ற ஒரு இளைஞனான சாதாரண வீரனிடம் தங்கள் குருநாதர் இத்தனை நிமிடங்கள் போரிடுவதையும் அந்த வீரன் சிறிதும் சளைக்காமல் தடுத்து போரிடுவதையும் கண்ட மாணவ வீரர்கள் இளங்கோவை மரியாதையோடு பார்த்தனர். பலவித உத்திகளோடு ஆச்சாரியார் வாள் சுழற்றினார். முழு எச்சரிக்கையோடு எதிர்த்து வாள் சுழற்றினான் இளங்கோ. அவர் தாக்க முனையும் இலக்குக்கு குறுக்கே விரைந்து தன் வாளை நீட்டி மறித்தும் தட்டிவிட்டும் திறமைகளை வெளிப்படுத்தினான். திடுமென விரைந்து பக்கவாட்டில் நகர்ந்து ஆச்சாரியரின் கடும் வீச்சுக்களில் இருந்து தனது வாளை மோத விடாமல் சில தடவைகளில் அவர் வியக்கும் வண்ணம் லாவகம் காட்டினான் இளங்கோ. அரை நாழிகைக்கும் மேல் அந்த வாட்போரை கண்டு கொண்டிருந்த இளவரசன் ராஜேந்திரனின் இதயம் பெருமையில் நனைய ஆரம்பித்தது.
அவனே எதிர்பாராத அளவு இளங்கோவின் அன்றைய வாட்போர் மிக அற்புதமாக இருப்பதாக அவன் இதயம் எண்ணி மகிழ்ந்தது. குருநாதரின் கை தன் அனுபவம் நிறைந்த ஆற்றல்களை விரைவு கலந்து காட்டத் தொடங்கிற்று. அடிக்கடி இளங்கோ பின்வாங்க நேரிட்டது. ஆனால் அவன் சிறிதும் அச்சமுறாமல் போரிட்டான். அடிக்கடி பின்வாங்கி போரிட்ட இளங்கோ இருமுறை சக்கரவட்டமாக பின்வாங்கியவன். பெரிய மல்லர் ஒரு சிறிதும் எதிர்பாராத வண்ணம் மின்னல் விரைவு காட்டி வாள் சுழற்றி அவர் பின்வாங்கி தற்காப்பு போர் முறை செய்யும்படி செய்தபோது சூழ்ந்திருந்த கூட்டத்தினர் ஆகார ஒலி எழுப்பினர். கனகன கனாவென மணி ஒலிப்பதைப் போல அவன் வாள் ஆச்சாரியரின் மிக நீண்ட பெரும் வாளில் மோதி ஒலி எழுப்பியதும் ஒரு கணம் தன்னை மறந்து ஆகா என்றார் ஆச்சாரியர் பாராட்டும் குரலில். அவன் அறிந்திராத சில சூட்சும முறைகளில் அவர் தன் வாளை சுழற்றிய போதெல்லாம் மிக சாமர்த்தியமாக துள்ளி நகர்ந்தும் விலகியும் அவரின் தாக்குதல்களிலிருந்து தப்பினான் இளங்கோ. அந்த வாட்போர் எல்லை இல்லாமல் நீண்டு கொண்டிருந்தது. பல போர்க்களங்களில் போரிட்ட அனுபவங்களும் சிறந்த வாழ் வீரர்களோடு போரிட்டிருக்கிற பலவித அனுபவங்களும் நிறைந்த ஆச்சாரியார் பிரமிக்கும் வண்ணம் போரிட்டான் இளங்கோ. இருந்த போதிலும் சில தடவைகளில் அவரின் வாழ்முனை அவனை ஏமாற்றி அவன் உடைகளை மட்டும் முத்தமிட்டு மீண்டதை உணர்ந்து கொண்ட இளங்கோ அவர் மெய்யாகவே போரிட்டால் தன் கதி என்னவாகும் என்று எண்ணி பார்த்து அதிசயித்தான். பெரும்பாலும் ஆச்சாரியர் தன்னோடு வாழ் கொண்டு விளையாடுகிறார் என்பதையும் பூரணமாக உணர்ந்ததும் சில அரிய சுழற்சி முறைகளில் அவரை எதிர்த்து தாக்குதல் தொடுத்தான். சிக்கல் நிறைந்த உத்திகளை கூட அவன் மிக அனாயாசமாக கையாண்டதை கண்ட ஆச்சாரியார் இம்முறைகள் எல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தேர்ந்த வீரர்களிடம் மட்டுமே தென்படும் உத்திகள் என்பதை உளத்துக்குள் உணர்ந்து தனக்குள் பரவசமானார். வீரரே, இன்னும் விரைவாக தாக்குங்கள் என்றார் கண்களில் புதிய ஒளியோடு. அவரின் மரியாதை நிறைந்த வேண்டுகோளை தொடர்ந்து இதுவரை காட்டாத விரைவை கைகளில் காட்டி வாளை சக்கர சுழற்சி போல சுழற்றி தாக்கிய அவனின் வேகத்தை மீண்டும் வாய்விட்டு பாராட்டினார் ஆச்சாரியார். அடடா, அற்புதம் என்று அவனின் ஆற்றல்களை கண்டு அதிசயித்தனர் குருகுல மாணவர். அப்போது அவன் அபூர்வமான ஒரு முறையில் வாளை சுழற்றிய போது அதில் கிடைத்த சிறு சந்தர்ப்பத்தில் ஆச்சாரியார் தனது வல்லமையை காட்டிவிடவே அவனது வாள் அவன் கையிலிருந்து நழுவி சில கஜ தொலைவில் விழுந்தது. அவன் கையிலிருந்து வாள் நழுவி பறந்ததும் அவன் கை அவசர கதியில் இடையில் செருகு இருந்த குத்து வாளிடம் சென்று நின்றது. அடுத்த வினாடியே அங்கு ஒரு விபரீதம் நிகழ்ந்திருக்கும். ஆனால் அவன் இயல்புகளை மிக துல்லியமாக அறிந்திருந்த இளவரசன் ராஜேந்திரன் குரல் அவன் கையை தடுத்து நிறுத்தியது மந்திரம் போல. இளங்கோ, நிறுத்து என்று ஆணையிடும் சொற்கள் கூச்சலை போல இளங்கோவின் செவிகளில் விழுந்ததும் அசுரகதியில் குத்துவாள் வீசிவிடும் அவனது வலது கரம் எடுத்த குத்துவாளை அதன் உரைக்குள் திணித்தது. எதையும் சட்டை செய்யாமல் இளங்கோவின் கையிலிருந்து வாள் பறந்து மணலில் விழுந்ததும் தனது நீண்ட பெரும் வாளை உரையுள் செருகிவிட்டு வியப்பும் மகிழ்வும் ததும்பும் விழிகளை இளங்கோவின் மீது நிலைக்க விட்டிருந்தார் ஆச்சாரியர். அவனது வலது கரம் குத்துவாளை எடுத்து விட்டதையும் இளவரசனின் ஆணை குரலை அடுத்து சட்டென்று மீண்டும் உரைக்குள் செருகிவிட்ட இளங்கோவையும் அவரின் விழிகள் காண தவறவில்லை. பனி படர்ந்த அந்த குளிர் இரவில் ஆச்சாரியரின் தேகத்திலிருந்தும் இளங்கோவின் தேகத்திலிருந்தும் வியர்வை பெருகி வழிந்தது. தனது வாள் ஆச்சாரியரின் பெருவாளால் தட்டிவிடப்பட்டதும் குத்துவாளை எடுத்த தன்னை தடுத்துவிட்ட இளவரசனின் ஆணைக்கு பின் தலை குனிந்து நின்றான் இளங்கோ. அவனை அறியாமல் அவன் தேகம் குலுங்கியது. 2 எட்டில் அவனை நெருங்கிய ஆச்சாரியார் அவனை தன் மார்போடு சேர்த்து தழுவிக்கொண்டு அவன் தலைமுடியை வருடினார். சொந்த பந்தம் ஏதுமற்ற அந்த பெரியவரின் குரல் நெகிழ்ச்சியோடு, நீ தோற்கவில்லை வீரனே, வருந்தாதே என்று ஒலித்தது. ஆச்சாரியரை தொடர்ந்து அவன் அருகே ஓடி வந்த இளவரசனும், ஏய் இளங்கோ, இங்கு நடந்தது வெறும் விளையாட்டுத்தான், இதற்கா வருந்துகிறாய் என்றான் அவன் முதுகில் கை வைத்து. விளையாட்டா என நிமிர்ந்த இளங்கோ, ஆம், விளையாட்டு என்றுதான் சில முறை நினைத்தேன் என்றவன், என்னை மன்னித்து விடுங்கள் குருநாதரே என்றான் இறைஞ்சும் குரலில். மன்னிப்பா? எதற்கு? நீ எந்த தவறும் இழைக்கவில்லையே என்றார் குருநாதர் சாந்தமாக. என்ன சொன்னீர்கள் குருநாதரே? இவன் எந்த தவறும் இழைக்கவில்லை என்றான் இடைபுகுந்த இளவரசன். ஆம் இளவரசே, இவர் என்ன தவறிழைத்தார் நான் மன்னிக்க என வியப்புடன் கேட்டார் குருநாதர். இவனது குருவாளுக்கு இரையாகாமல் இன்று தாங்கள் தப்பியது தெய்வாதீனம்தான் குருநாதரே என்றான் இளவரசன் திகில் ஒலித்த குரலில். என்ன கூறுகிறீர்கள் இளவரசே என்று வியப்பு ஒலித்த குரலில் கேட்டார் பெரிய மல்லர். மெய்தான் குருநாதரே,
நான் இன்னும் ஒரு வினாடி இவன் கையை கவனிக்க தவறியிருந்தால் இவன் குருவால் தங்கள் இதயத்தை துளைத்திருக்கும் என்ற இளவரசனின் சொற்களை செவிமடுத்த மிக பெரும் வீரரான பெரிய ராஜமல்லர் என்ற வேங்கைவன மல்லரின் இதயம் பிரமித்தது. அவரின் கூர்ந்த விழிகள் வியப்பால் மின்னி ஒளிர்ந்தன. ஆம் குருநாதரே என்ற இளவரசன். அவன் கரம் குருவாளை பற்றிவிட்டால் அடுத்த அரை வினாடியில் இலக்கு நோக்கி பாய்ந்து இம்மி பிசகாமல் தாக்கும். ஒருபோதும் இலக்கு தவறாது. அது மட்டுமல்லாது அவன் கை வாளை இழந்த வெறியில் இருந்தது அவன் உணர்வுகள்தான். இன்று தாங்கள் தப்பியது துர்லபந்தான். யார் பெற்ற தவமோ? ஒருவேளை தாங்கள் என் பொருட்டு கூட இன்று தப்பி பிழைத்திருக்க கூடும் என்ற இளவரசனின் சொற்களில் உணர்ச்சி ததும்பியது. இவனை சுத்த வீரன் என்று வேறு தாங்கள் கூறிவிட்டீர்கள் அல்லவா? இவன் தலைக்கால் புரியாமல் நிற்பான் இனிமேல் என்ற இளவரசன் கேலி நகை சிந்தினான். அதை சரியாக கவனிக்காத குருநாதர் இன்னமும் தலை குனிந்தே நின்ற இளங்கோவின் தாவங்கட்டையை பிடித்து நிமிர்த்தியவர், இப்படி குத்துவாள் வீசும் கலையை எங்கு எப்போது கற்றாய் வீரனே என்றார் ஆர்வ மிகுதியால். எனது கிராமத்தில்தான். நான் சிறுவனாக இருந்தபோதே விளையாட்டாக வீசி பறக்கும் புறாக்களை வீழ்த்துவேன் ஐயா என்ற இளங்கோ லேசான வெட்கத்துடன் மீண்டும் தலையை குனிந்து கொண்டான். எது உனது பூர்வீகம் வீரனே என்றார் வியப்பு மாறாத குரலில். சோழ நாட்டில் திருவிடைமருதூர் என்ற ஸ்தலத்திற்கு அருகிலுள்ள நடார் என்ற சிற்றூர் ஐயா நான் பிறந்த ஊர் என்று இளங்கோ கூறி முடிக்கும் முன்பு, ஓ நினைத்தேன், சோழ நாட்டான் வீரம் சோடை போவதில்லை ஒருபோதும் என பெருமை தொனிக்க சொற்களை உதிர்த்தார் குருநாதர். ஓஹோ, மண்வாசனையோ என்ற இளவரசனின் குரலில் ஒருவித பொறாமை வெளிப்பட்டது. திடுமென இளங்கோ குருநாதரை நிமிர்ந்து நோக்கி, தங்களின் பூர்வீகமும் சோழ தேசமா குருநாதரே என வினவினான். ஆம் வீரனே, நானும் சோழ தேசத்தவன்தான். ஆனால் இங்கேயே தங்கிவிட்டேன் என்ற குருநாதரின் மனம் சில வினாடிகள் மெய்மறந்து நின்றது, தான் பிறந்த பொன்னாட்டை நினைத்து. அப்போது ஐயா என்றான் இளங்கோ. என்ன வீரனே என்றார் சிந்தனை கலைந்த குருநாதர். நான் குறிப்பார்த்து குத்துவாள் வீசுவது ஒன்றும் பெரிய அதிசயமில்லை ஐயா என்றான் கீழ்பார்வையாக இளவரசனை பார்த்து. வேறென்ன அதிசயம்? நமது இளவரசர் வாயிலிருந்து கூழாங்கற்களை துப்பி வீசி பறக்கும் பறவைகளை தவறாமல் வீழ்த்தி விடுவார். ஒரு சிறிய மூங்கில் குழல்தான் வேண்டும் அதற்கு என்றான் இளங்கோ. என்ன, மெய்யாகவா என்ற குருநாதர் மேலும் வியந்தவர், நீங்கள் இருவரும் நாளைய பகல் பொழுதில் உங்கள் வித்தைகளை செய்து காட்டுங்கள் பார்ப்போம். நல்ல இணைதான் இருவரும். உங்களுக்கு இறைவன் துணை நிற்க வேண்டும் என்ற குருநாதர், சரி வாருங்கள் அறைக்கு செல்வோம் என்றவர் அவர்கள் இருவரையும் தன் இரு பக்கங்களிலும் அணைத்து பற்றியபடி நடந்தார். பெரிய கொட்டாரத்துக்குள் நுழைந்து விசாலமான ஒரு அறைக்குள் சென்ற குருநாதர் வெளிப்பக்கமாக திரும்பி யாரங்கே என்றார். அடுத்த நிமிடமே ஒரு பணியாளன் வந்து நின்று வணங்கினான். பால் கொண்டு வா என்றார் அவனிடம். சில நிமிடங்களில் சுண்ட காய்ச்சிய பால் குவளையோடு திரும்பினான் பணியாளன். பால் அருந்தியவாறே மேலும் அரை நாழிகை நேரம் உரையாடி கொண்டிருந்தார் குருநாதர். அந்த உரையாடலின் போது அவரின் பழைய அனுபவங்கள் பலவற்றையும் நினைவு கூர்ந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.